நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த கால ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலமே வந்திருக்கிற பிள்ளைகளையும் லைவ் மூலமாய் வருபவர்களையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள், துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவார். விசுவாச நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாச நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசுவை தெரிவா. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசுவை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சாத்தான் சதிகளா, பாவத்தின் மருகளா, இன்றே நம் இயேசுவை தெரிவா. சாத்தான் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசுவை பெறுவா.
ஒரு எண்ணாயிரம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். ஒரு எண்ணாயிரம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லையே, உங்கள் தழுதல் மகிமை மாறவில்லையே, உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லையே, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லையே. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நீங்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நீங்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஓ நோய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஓ நோய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் 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 உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. ஓ சத்தியமானவரே, ஸ்தோத்திரம். வல்லமை மிகுந்தவரே, ஹல்லேலூயா. விடுதலை தருபவரே, பரிசுத்தாவியானவரே, ரபனா ஒரு சியமானி கதரவ சதுரா. ஆமென். ஹல்லேலூயா. ஓ
ஆமே. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சோதரம் சோதரம் சோதரம். ஆமென் ஆண்டவரே. ஆம் ராஜா. ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே அப்பா சமூகத்திலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் ஸ்தோத்திரம் இறங்கி ஒரு அற்புதமான ஒரு மேன்மையான மகிமையான ஒரு விடுதலை அமரப்பகனுங்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக. உங்களுடைய திருநாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆசீர்வதியும். தொடர்ந்து வசனங்கள் மூலமாக எங்களோடு இடைபெறுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி வருவது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. கர்த்தர் நமக்கு அந்த சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். காலமே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை வாழ்ச்சி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம அமலேக்கியரும் சவுலும் என்கிறதான ஒரு ஸ்தோத்திர கோர்வையிலே நம்ம இன்னைக்கு ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். நீங்கள் ஸ்தோத்திரம் வசனங்களை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின்படி சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கியரை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னார். அப்பொழுது சவுல் இந்த ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தலைப்பையிலே அவர்கள் தொகை பார்த்தார். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்களும் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்கியருடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடை வைத்தான். சவுல் லேவியரை நோக்கி, கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோட கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் தயவு செய்வீர்கள் என்றார். அப்படியே கேனியார் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தார். ஜனங்கள் யாவரையும் பட்டயக்கருக்கினாலே சங்காரம் பண்ணினார். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளுக்கு உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி, அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக ஆக்கினதற்கு மனஸ்தாபப்படுகிறேன்.
அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் இந்த கால வேளையிலே சில வசனங்களை நாம் வாசித்தோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகள், அமலேக்கியரும் சவுலும் அப்படின்னா ரொம்ப ஸ்தோத்திரம். இது நம்ம கேட்கறதுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல பாயிண்ட்ஸாக இருக்கலாம். ஆனா இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும். ஏன்னா இப்ப சவுல ராஜாவாக்குனது கர்த்தர். சவுல ராஜாவாக்கி கழுதையை தேடிட்டு போனவுட ஒரு ராஜாவாக மாற்றி இன்னைக்கு சரியான ஒரு நல்ல நிலையில ஒரு அரசனாக மாற்றி, அதுவும் பென்யமீன் கடைசி கோத்திரம் தான். 12 கோத்திரத்திலையும் கடைசி கோத்திரம் தான் வந்தான். அப்ப அந்த கடைசி கோத்திரம் தானே ஒரு அரசாட்சி செய்யக்கூடிய நிலையில கொண்டு அமர பண்ணி எவ்வளவு காரியங்களை பார்த்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு காரியங்களை பார்த்திருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படி கடைசி கோத்திரம் தான் பாருங்க. 11 கோத்திரம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டாரு. கடைசியில பென்யமீன், யோசேப்புடைய தம்பி, பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன். அவனை இப்ப எனக்கு கொண்டு போய் இஸ்ரவேலுக்கே முதல் ராஜா ஆண்டவர் மாத்திட்டார். இப்ப அமலேக்கியரை கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். ஆனா இங்க சொல்றாரு, சாமுவேல் சொல்லும் போது அவங்க வழி விடல, அதனால அவங்க மேல ஆண்டவருக்கு ஒரு கோபம் இருந்துட்டே இருந்தது அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த டைம்ல ஏன் அவங்களை அழிக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு சங்கடமான ஒரு வியாதி அந்த இடத்துல அவங்க அமலேக்கியர் மத்தியில பரவிடுச்சு. பயங்கரமான ஒரு வியாதி. இப்ப இந்த கொரோனா போன்ற காரியங்கள், இந்த கொரோனா காலங்கள்ல நம்மலாம் என்ன செய்யல, நம்ம ஒருத்தரையும் போய் பார்க்க முடியல, கிட்ட போக முடியல, பாடியை தொட முடியல. புருஷனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அப்பனா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கிட்ட கூட நம்ம போக முடியல. குடங்களை எல்லாம் கூட்டமா வச்சு என்ன செஞ்சாங்க, அரசாங்கத்தில் உள்ளவங்க பொது நபர்களும் தான் அந்த எரிச்சிக்கு கொண்டு தீர்த்தாங்க. மற்றபடி என்ன செய்ய முடியல, அந்த பாடியை கூட நம்ம கிட்ட போய் தொட முடியல. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் அன்னைக்கு அந்த சோதனை அமெரிக்கருக்குள்ள ஒரு வியாதி பரவி இருந்திருக்கிறது. அந்த வியாதியினுடைய கொடுமை யாருக்கும் பரவக்கூடாதுன்னு சொல்லி தான் தேவன் அன்னைக்கு அதை செய்தாருன்னு சொல்லி நம்ம சோதனம் எபிரேய வேதத்தில் அல்லது எபிரேய சூழ்நிலையில சில விஷயங்களை நம்ம அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அந்த வியாதி நிமித்தமாக தான் கர்த்தர் சொன்னார். ஏன்னா கர்த்தர் சிறு பிள்ளைலாம் அடிக்க சொல்ல மாட்டார்ல, அதுல பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கு. சோதனை தேவன் எல்லாரையும் அடிச்சு போடுறா அப்படிங்கிற அந்த மாதிரி ஆண்டவர் அதை சொல்லாம, அது சொல்வதற்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே அந்த வியாதி பரவுறதுனால அந்த வியாதி பரவிடும், அதனால எல்லாத்தையும் கொண்டு மிருகஜீவன் கூட ஒன்றும் வைக்காத அப்படின்னு சொல்லிட்டார் சோதனை. அப்ப இதை அந்த வியாதி காரியங்களை நம்ம ஓபன் பண்ணோம்னா மற்றபடி வெளியில என்ன செய்ய முடியாது, ஜனங்களுக்கு பீதி உண்டாயிரும். அதனால நீ தெரியாமலே இருக்கணும்னு சொல்லி அந்த வியாதி அப்படியே மனசுல வச்சு நீ எல்லாத்தையும் கொண்டுடுறான்னு சொல்லி இங்கே சொல்லிட்டாங்க. ஆனா இங்க சொன்ன பொழுது அவன் என்ன செய்யல, அதை சவுல் செய்யல. சவுல் ஒரு யுத்தத்துக்கு போற மாதிரி போனதெல்லாம் கண்டுதான் சோதனை நல்லா அருமையா போயிட்டாரு. யுத்தத்துக்கு போற மாதிரியே கிளம்பிட்டாரு. யுத்தத்துக்கு போற மாதிரியே எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஆட்கள், அந்த ஆட்கள், இந்த ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. சோதனை யுத்தத்துக்கு போற மாதிரியே ஒரு தோற்றம். எல்லாம் யுத்தங்களுக்கு எல்லாம் போயிட்டாங்க, யுத்தங்களை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஆட்களை எல்லாம் கூட்டிக்கிட்டாங்க. சோதனை இப்ப சவுல் போறது தேவன் சொன்னதை அப்படியே செய்யறது மாதிரிதான், தேவன் சொன்னதை அப்படியே செய்யறது மாதிரிதான் உள்ள போறாரு. சோதனை ஆனா போன பிறகு அங்க சோதனை மனநிலை மாறி போயிடுச்சு. மனநிலை மாறி போனதும் ராஜாவை உயிரோட வச்சுட்டாரு. அப்புறம் ஸ்தோத்திரம் 1ஆம் தரம் 2ஆம் தரம் உள்ள எல்லா நல்ல மிருக ஜீவன்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு மீதி வேண்டாததெல்லாம் முற்றிலும் கொண்டு போட்டாராம். பாத்தீங்களா, படிச்சோம்ல முற்றிலும் கொண்டுட்டாரா. எது வேண்டாததெல்லாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி உள்ளதெல்லாம் அப்படியே அடிச்சு வெட்டி எல்லாம் கொண்டு குவிச்சிட்டாரு. சோத்துட்டு அதையெல்லாம் குவிச்சிட்டாரு. அதுல ஞானமா ஒரு காரியம் பண்ணாரு. என்னன்னா அந்த கேனியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கிறாரு. அந்த கூட்டத்தார அவன் என்ன பண்றான், சோதனை சவுல் கொஞ்சம் இறக்கம் உள்ளவரா
நீங்க எங்களுக்கு தயவு செஞ்சிருக்கீங்க, அதனால நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுங்க, அவங்களை அழிக்கும் போது உங்களையும் நாங்க அழிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு காரியம் தான் அங்க பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு காரியம் பண்ணியிருக்கிறார். உடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க உடனே என்ன செஞ்சிருக்காங்க, அவங்கள விட்டு அப்படியே மாறிட்டாங்க. அவங்கள விட்டு மாறினதும் அதுக்கப்புறம் எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்தோத்திரம், மீறி உள்ள எல்லாரையும் மடங்கடிச்சு கொண்டு ரொம்ப நல்லதெல்லாம் இச்சத்தை எடுத்துக்கொண்டு இப்ப யுத்தம் முடிவு வருது. சொல்லுங்க, யுத்தம் முடிவு வருது. ஆமா, ஸ்தோத்திரம். உடனே அப்புறம் சாமுவேல் வராரு விசிட்டிங் பண்ண. ஏன்னா சவுல் நம்ம பண்ணதெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சுட்டானா என்று பார்க்கறதுக்காக மறுநாள் அதிகாலமே சாமுவேல் வாசிக்க பார்க்கலாம். 12ஆம் வசனம் படிங்க. 12-13 படிக்க பார்க்கலாம். 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிங்க. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து எனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று சில்காலுக்கும் போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலின் இடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, என் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். பாருங்கள், எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய் பேசுறோம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன். சில பேர் சொல்லும் போது நான் அதை செய்த, இதை பண்ண அப்படி மாறி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க சாமுவேல் என்ன சொன்னாரு, சவுல் என்ன செஞ்சாரு, இப்ப வந்து என்ன சொல்றாரு, நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். பாத்தீங்களா, இது மாதிரி இப்ப இந்த கொஞ்ச நேரத்துல சவுல் வந்து பொய்யனா மாறிட்டா பாருங்க. ஒரு பொய்யர். ஸ்தோத்திரம். பொய்யர் போகிற இடம் நமக்கு தெரியல. நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன் என்று எவ்வளவு பச்சையா வந்து சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றிவிட்டேன் சோதனை என்று சொல்லுகிறது. அது மனசை ரொம்ப சங்கடப்படுத்துவதற்கு ஏதுவாக மாறிச்சு. சாமுவேல் அடுத்த வசனம் படிங்க. அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுந்த ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றால் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றின சவுலுடைய வீட்டுல என்ன சத்தம் கேட்குது சொல்லுங்க, என்ன சத்தம் கேட்குது? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினாரா? இப்ப என்ன சத்தம் கேட்குது? சோத்திரம். நீதிமான்கள கூடாரங்களின் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கணும். ஆனா இவர் சொல்றாரு, நான் வந்து எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டேன், ஆண்டோடைய வசனத்தை நிறைவேற்றிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன் சொல்லி கொண்டிருக்கும் போதே பின்னால ஒரு சத்தம் கேட்கிறது, பின்னால ஒரு சத்தம் வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ சாஞ்சிட்ட, அதை பண்ற இதை பண்றலாம் சொல்லிட்டு இருக்க இந்த வேலையில பின்னாடி ஒரு சத்தம் வருது பாத்தியா? அதை கவனிச்சியா? சோத்திரம். நம்ம நடிப்பு, நம்ம மாயமாலம், நம்முடைய சூழ்நிலை எல்லாம் கடவுளுக்கு தெரியும். ஆண்டவர் பார்க்கிறார். சோதனை கடவுள் பார்க்கிறார். நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் கடவுள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறார். சோதனை. ஆனால் சோதனை, நீ ஆண்டோடைய வார்த்தையை மீறிட்ட, நீ ஆண்டோடைய வார்த்தையின்படி எதுவும் செய்யல என்பதற்கு அடையாளம் தான் பின்னாடியே ஒரு சத்தம் வந்து சவுலை காட்டி கொடுக்குது. ஸ்தோத்திர. உடனே சாமுவேல் கேட்கிறாரு, இந்த சத்தம் என்னவா? ஆடி சத்தம் என்ன சத்தம்? இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? நீ எங்க அதுக்குள்ள போய் சம்பாதிச்சுட்டு வந்த? சொல்லு, இதெல்லாம் ஏது? அது மாதிரி நீங்க ஒவ்வொரு அரசியல் தலைவரையும் பிடிச்சா எனக்கு என்ன செய்வோம்? சோதனை. காமராஜர் மாதிரி வந்து நல்ல ஒரு ஆட்சியை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப வர ஆட்சியாளர்கள்லாம் கோடீஸ்வரரா மாறிட்டே இருக்காங்க. எங்க அதை சுரண்டி இதை பண்ணி எப்படியோ இந்த நிலைமைக்கு வராங்க. சோதனை. இங்க ஐயா சவுல் அப்படிதான் வந்தாரு. சவுல் நாட்கள்ல சாமுவேல் இருந்ததுனால ஒண்ணும் பண்ண முடியல. சோதனை. இன்னைக்கெல்லாம் தேசத்துல ஒரு சாமுவேல் இல்ல. இருந்திருந்தா எல்லாம் அப்படி ஜனங்களை ஏமாற்றி சொத்து சேர்க்க முடியாது. யாரும் சொத்து சேர்க்க முடியாது. சொத்து சேர்க்கணும் அரசாங்கத்துக்கு தெரியாம எந்த சொத்தையும் சேர்க்க கூடாது. சேர்க்கவும் அப்படி மாட்டாங்க. சோதனை.
சாமுவேலிகள் இல்லை. இன்னைக்கெல்லாம் தேசத்துல சாமுவேல் இல்லை. அதனாலதான் ஸ்தோத்திரம். இப்ப ஸ்தோத்திரம் இதை மாத்திரம் நம்ம படிச்சு நம்ம மாத்திரம் கொஞ்சம் பயன்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம் இந்த வேற வசனங்களை எல்லாம். இப்ப என்னாச்சு, சாமுவேல் சொன்னாரு இந்த சத்தம் என்னப்பான்னு சொன்னாரு. அடுத்த வசனம் படிங்க, அடுத்த வசனம் படிங்கம்மா. அப்பொழுது சாமுவேல் அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்தில் வந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? அவர் என்ன சொன்னாரு, நீ எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரான்னு. இவரு என்ன சொல்றாரு, நான் அமலேக்கியரிடத்துல இருந்து கொண்டு வந்தேன். இவனை எதுக்கு அனுப்புன சொல்லுங்க? அழிச்சிட்டு வர அனுப்புனா, கொண்டு வர அனுப்புனா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ தேவ வார்த்தைய நிறைவேற்றுவதற்கு மாத்திரம்தான் நாம எல்லாருமே தேவனால் அனுப்பப்படுகிறோம். நம்ம எங்கெல்லாம் அனுப்பப்படுகிறோமோ, எதையெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்றாரோ அதுல என்ன வெளிப்படுதுன்னா தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது. தேவ வார்த்தை நமக்குள்ளே நிறைவேறுகிறது. அந்த வார்த்தை நமக்குள்ளே நிறைவேறின பிறகுதான் கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்யணுமோ செய்ய ஆரம்பிக்கிறார். பாத்தீங்களா, சவுல் சாமுவேல் சொன்னதெல்லாம் நிராகரித்தார். ஆனால் தாவீது சாமுவேல் சொல்லுகிறதெல்லாம் ஏற்றுக்கொண்டார். பாத்தீங்களா, அதான் கதை. சாமுவேல் சொன்னதெல்லாம் சவுல் நிராகரித்தார். ஆனால் தாவீது ஏற்றுக்கொண்டார். இதான் சோதனை. இப்ப பாருங்க, நிராகரிக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும் எல்லா இடத்துலையும். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறது இருக்குன்னு, கர்த்தருடைய வார்த்தையை அவமாக்குறது இருக்குன்னு, கர்த்தருடைய வசனத்தை கேட்காம போறதுக்கு ஒரு சில கூட்டம் இருக்கும். அந்த வார்த்தைக்கு பயப்படாது, நீ என்ன சொன்னாலும் கேட்காது. ஆனா சில பேர் அந்த மாதிரியே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சோதரம் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்கறவங்க மாதிரி நடிப்பாங்க. சோதரம் அப்படியே நடிப்பாங்க. ஆனா செய்ய மாட்டாங்க, எதையும் நிறைவேற்ற மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள நிறைவேறணுங்கிற அந்த எண்ணமும் இருக்காது. அதனால எனக்கு பிரியமானவர்களே, இங்க பாத்தீங்கன்னா சவுல் வார்த்தையெல்லாம் கேட்டானே தவிர அந்த வார்த்தையை தரையில விட்டுட்டான். சோதரம். ஹல்லேலூயா. ஆனா சாமுவேல் என்ன பண்ணாரு, பிடிச்சுக்கிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தையை சாமுவேல் பிடிச்சுக்கிட்டாரு, சவுல் தரையில விட்டுட்டான். அதனால இன்னைக்கு சவுலுடைய நிலைமை. படிங்க, அடுத்த படிங்க. அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். பாத்தீங்களா, எல்லா ஆண்டவரும் ஏற்கனவே பேசிக்கிட்டாரு. அவன் நீ சொன்ன சவுல் சரியில்லை, அதை ஏற்படுத்தினவன் நான் தான், அவனை ஏற்படுத்தின சொன்னெல்லாம் ரைட்டு தான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், என் பேரை கிறுக்கிட்டான், என் பேரை அவமானப்படுத்திட்டான், என் பேரை உருப்படாம ஆக்கிவிட்டான். அதனால அவனை நான் உன் கையில ஒப்படைச்சிடுறேன், இப்படி செய் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க, படிங்க. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனா இருந்த போது அல்லவோ, நீ உன் பார்வைக்கு சிறியவனா இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரான, இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு நீ தலைவரான, கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக, நீ இஸ்ரவேல் மேல் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வித்தாரே. இப்பொழுதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவரோட யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். அங்கதானே அனுப்பினாரு, அந்த வழியில தானே அனுப்பினாரு. இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாம, கர்த்தருடைய சொல்ல கேட்காம கொள்ளையின் மேல் பறந்து, கொள்ளையின் மேல பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, திருட்டின் மேல ஆசை வச்சு என்ன என்றான். பொல்லாப்பானதை செய்து என்னவென்றார். அல்லேலூயா. படிங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாக. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவனுக்கு புதுசவே இல்லை பாருங்க, வெக்கமே இல்லாம எப்படி சொன்னா பாருங்க. திருவபடிங்க வசந்த படிங்கம்மா. அதற்கு என்னதான் பண்றதுலே தெரியல. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு நல்லா கவனிக்கணும். யார் சொல்ல கேட்டு?
கர்த்தருடைய சொல்ல கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியா போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகை கொண்டு வந்து. கர்த்தர் சொல்ல கேட்டாராம், கர்த்தர் என்ன அனுப்பின வழியிலெல்லாம் போனாராம். ஆனா அடுத்ததுதான் இப்ப என்ன செஞ்சாரு, அவர் கொண்டுடுன்னு சொன்ன இடத்துல அவனை என்ன பண்ணிட்டாரு, அமெரிக்க ராஜாவை உயிரோட பிடிச்சிட்டாரு. பாத்தீங்களா, உயிரோட பிடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரெண்டை வந்து கரெக்டா பண்ணிட்டாரு. எப்படி? கர்த்தர் சொன்னதெல்லாம் ஓகேட்டாரு. அடுத்தது கர்த்தர் அனுப்பின பாதையில போறதெல்லாம் ஓகேட்டாரு. ஆனா அங்க போய் செஞ்சதுதான் சரியில்லை. நல்ல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் ஆண்டவர் வந்து நிறைய பேரை வந்து நல்ல தரிசனம் கொடுத்து நல்ல ஆவியானவரை ரொம்ப பிரியப்படுத்தக்கூடிய நிலையில நல்ல விருப்பங்கள் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை வகுத்து, நீ இப்படி எல்லாம் போனீங்கன்னா நல்லா இருப்ப, நீ இப்படி எல்லாம் போனா சரியா இருக்கும், கடவுள் மேல பிரியமா இருப்பாருன்னு சொல்லி எல்லாம் கரெக்டா ஆண்டவருக்கு ஒவ்வொருத்தரையும் அந்த டைம்ல கரெக்டா அனுப்புறாரு பாருங்க, சரியா அனுப்புறாரு. ஆனா அனுப்பின பிறகு சோதனை என்ன செய்யறாங்க, அந்த மூன்றாவது இடத்துல போய் தான் தவறு பண்றாங்க. அவங்களுக்கு உட்கார நல்ல இடம் கிடைச்ச பிறகு, நல்ல சூழ்நிலை கிடைச்ச பிறகு, நல்ல அவங்களுக்கு பேர் பிரஸ்தாபம் எல்லாம் வந்த பிறகு அங்க பாருங்க தேவனுடைய வார்த்தையை மீறுறாங்க. இதாங்க ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்றும் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டுன்னு சொல்றாரு பாத்தீங்களா. அது மாதிரி இப்ப வந்து சோதனை, நான் கர்த்தருடைய வார்த்தையை தான் செய்யறேன்னு சொல்லி ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிற எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுறாங்களா? கர்த்தர் சொன்ன பாதையில் தான் நாங்க போயிட்டு இருக்கோங்க. சுதந்திரம் பாத்தீங்களா? ஆனா மூன்றாவது இடத்துல போய் கொல்லுடான்னு சொன்னேன், பாவத்தை அழிச்சிடுறான்னு சொன்னாங்க, சாபத்தை அழிச்சிடுறான்னு சொன்னேன், இந்த வியாதியை அழிச்சிடுறான்னு சொன்னேன். அந்த இடத்துல சுபாவம் வெளிப்படலை பாருங்க. அந்த பாவ சுபாவம் தான் வெளிப்பட்டுச்சு, தேவ சுபாவம் வெளிப்படலை. அதனால அவன் அழிக்க வேண்டியதுக்கு பதில் அவனை உயிரோட கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாவங்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கு. பாத்தீங்களா, பாவம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. பாவம் அழிக்கப்படலை. சோதரம் ஆண்டவர் கொன்னுடுறாரு. ஆனா கொல்ல மனசு இல்லாம தன்னோடே வச்சிட்டு இருக்கிற அனுபவத்தை இன்னும் பார்க்கிறோம். அந்த சோதரன் அமேலிக்க ராஜாவை போல எத்தனை பாவங்கள், எத்தனை சாபங்கள் ஒவ்வொருவரோடும் கூட அப்பப்ப ஒட்டிக்கிட்டு வருது தெரியுமா? சோதரன் ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமையின் ஆவி, சோதரன் வசனத்தை மதிக்காத ஆவி, ஆண்டவருடைய வார்த்தையை கேளாத ஆவி, சோதரன் யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்னான்னு போகிற ஆவி, சோதர விபச்சார வேசித்தன ஆவி, சோதர இதெல்லாம் அப்படியே ஸ்டாண்டர்டா அநேகருக்குள்ள அப்படியே தான் இருக்கு. சாகல ஸ்தோத்திர உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டு செத்தவனாக இன்னைக்கு இருக்கிறாங்க. சோதரம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படி பொல்லாத பேய் இன்னும் சிலருடைய வாழ்க்கையில சாகல. அது அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு. சோதனா ஆண்டவர் அழைச்சதெல்லாம் உண்மை, ஆண்டவர் அனுப்பின வழியெல்லாம் உண்மை. ஆனா போய் பாவத்தை அழிச்சிடுறா என்று சொன்னா இவன் பாவத்தை கூட்டிட்டே வந்துட்டான். பாத்தீங்களேன்? ஹல்லேலூயா. பாருங்க, பாவத்தை அழிக்க விஷன் பெற்ற தரிசனம் பெற்று போனவங்க இப்ப பாவத்துல விழுந்துட்டாங்க. பாவத்தோடு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாவம் தான் அவங்களுக்குள்ள இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? ஆண்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சவுல் வந்து தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவர் ஸ்தோத்திரம் வார்த்தையை கேட்டு அதை செய்கிறேன் என்று சொல்லி போனவன். ஆனா போனதெல்லாம் உண்மை, கர்த்தர் காட்டின வழியில போனதெல்லாம் உண்மை. ஆனா மறுபடியும் அவர் போய் செஞ்சதுதான் தவறு. மூணாவது இடத்துல போய் முதல்ல இந்த ராஜாவை பிடிச்சு தான் கூட வச்சுக்கிட்டான். வேற என்ன வேணும்? தன்னுடைய ஆதாயத்துக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள்ல எதுவுமே இல்லை. உன்னுடைய ஆதாயத்துக்கு தேவனை தவிர இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் எதுவுமே இந்த உலகத்துல இல்லை. தேவன் மாத்திரம்தான் உன் பக்கத்தில் இருக்கணும். தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் உனக்குள்ள இருக்கணும். தேவன் காட்டின வழியில மாத்திரம்தான் நீ போகணும். அங்க போய் என்ன செய்ய சொன்னாரோ அதை மாத்திரம்தான் செய்யணும். ஆனா ஆவிக்குரிய உலகம் அதுல விழுந்து
இன்னைக்கு பாவத்தை அழிக்க சொன்னா, சாபத்தை அழிக்க சொன்னா, இன்னைக்கு ஊழியமும் ஜபமும் எல்லாத்தையும் பண்ணி பாவத்தை சாபத்தை கூட சம்பாதிச்சு கூடவே வச்சு போட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க கூடவே. இப்ப கூட இருக்கிறது இயேசுவான்னு பார்த்தா அது இல்லை. ஆண்டவர் ஆரம்பத்தில் கொடுத்த தரிசனங்கள் ஓகே, வழிகாட்டினதெல்லாம் ஓகே, ஸ்தோத்திரம். நீ அழிச்சிட்டு வர சொன்ன இனி தூக்கிட்டு வந்துட்டியே, ஸ்தோத்திரம். உன்னை எதுக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்புனாரு? எதுக்கு ஒண்ணு ஆண்டவருக்குள்ள அழைச்சிட்டு வந்தாரு? சேர்த்து வைக்கவா? இல்லையே, உன்னை தட்டி கழிக்காதான் வச்சிருந்தாரு. இப்ப நீ தட்டி கழிக்கிறதுக்கு பதில் சேத்துல வச்சிருக்க பாவத்தை. ஹலோ, பாவத்தை நம்ம சேர்த்து வைக்கல, சோத்திரம். தெரியல, நேரம் அதினதின் காலத்தில் எல்லாம் நன்றாய் நடக்கும். சோத்திரம். அதினதின் காலத்தில் எல்லாம் நன்றாய் நடக்கும். அந்த சோத்திரம் பாவத்தை தொலைச்சிட்டு வாங்க. இப்ப பாவத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க? பாவத்தை என்ன பண்ணிட்டோம்? சேர்த்து வச்சுக்கிட்டோம். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? பாவத்தை இப்ப நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவங்க தேவனுடைய பிள்ளைங்க, இந்த அருமையான நாள்ல நல்லா யோசிச்சு பாருங்க. சவுல் இன்னைக்கு அந்த ராஜாவை எடுத்துக்கிட்டான். அடுத்த படிக்குமா? ரெடியா இருங்க. அங்க பாருங்க, வசனத்தை பாருங்க. அடுத்தது படிங்க. அடுத்த வசனம் படிங்க. அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு வீக்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார். இன்னைக்கு எங்க ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை முடிச்சுட்டு வந்துடணும். திரும்ப அதுல இருந்து நம்ம எதுவும் எடுக்கக்கூடாது. பாத்தீங்களா? சோத்திரன். இன்னைக்கு எங்க போனாலும் எதையாவது ஒன்று தூக்கிட்டு வர்றது. சோத்திரன். ஏன் ஆண்டவர் ஒன்று அதுக்கு அனுப்புனாரு? இயேசுநாதன் அனுப்பும்போது நீங்க பையாவது கச்சையாவது வலிக்கு எதையும் நீங்க எடுத்துட்டு போனா நீங்க போங்க, உங்களுக்கு அங்க எல்லாம் கொடுக்கப்படும் சொன்னார். அதே மாதிரி சீசர்கள் போனார்கள். போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டுச்சான்னு கேட்டதுக்கு எங்களுக்கு எதுவுமே குறைபடலை, எல்லாம் நல்லா இருந்துச்சுன்றாங்க. சோத்திரம். இவங்க சீசர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீசர்கள் எவ்வளவு அருமையா பண்ணாங்க பாருங்க. சோத்திரம். இன்னைக்கு நம்மையும் அப்படிதான் அனுப்புனார். நம்ம அனுப்புனா நம்ம போய் அங்க உள்ளதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரோம். சோத்திரம். நம்ம அங்க விட்டுட்டு வாடான்னா, அழிச்சிட்டு வாடான்னா, காரியத்தை நிறைவேற்றிட்டு வாடான்னா, இப்ப அங்க உள்ளதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். பாத்தீங்களா? ஊழியத்துக்கு வந்ததுக்கு, ஊழியக்காரனுக்கு ஊழியத்துக்கு வந்ததுக்கு எடுத்துக்கிறதுக்கு இல்ல, அழிக்கிறதுக்கு. ஸ்தோத்திரம். என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக தியாகம் பண்றதுக்கு, ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் செயல்படுவதற்கு, உண்மையா தன்னை அர்ப்பணிப்பதற்கு. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி இச்சிப்பதற்கு அல்ல. ஸ்தோத்திரம். ஊழியத்துல வந்தா நம்ம ஒரு தெய்வ பிள்ளையாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை கரெக்டா கொடுத்துருந்தோம். சோதரன். அங்கிருந்து நம்ம எதுவும் எதிர்பார்த்து இருக்கணும். இப்ப போய் சில ஊழியர்கள்லாம் இப்ப சவுள மாதிரி தான் என்ன பண்றாங்க? சோதரன். போய் உன்னை வசனத்தை சொல்லிட்டு வாடான்னா அங்க போய் பேரம் பேசிட்டு இருக்காது. எனக்கு இவ்வளவு ரூபா கொடு. சோதரன். என்னத்துக்கு வா ஊழியத்துக்கு வந்தீங்க? ஒழுங்கா உலக வேலைக்கு போனா இல்ல? சொல்லுங்க. உலக வேலைக்கு போனா இல்ல? உலக வேலையில போய் சம்பாதிக்கலாம்ல? நீ நான் வந்தா நீ இவ்வளவு தரணும். இயேசுநாதர் பேசினாரா? சீசர்கள் பேசினாங்களா? அந்த காலத்துல ஏதாவது அப்படி நடந்துச்சா? சொல்லுங்க. நான் வந்தா இவ்வளவு தரணும்னு சொல்றியே, ஒன்னு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து போக சொன்னது எதுக்கு தெரியுமா? அவருடைய வார்த்தையை விதைக்கணும். ஆனா இப்ப என்னடா, நான் போற இடத்துலலாம் சோத்திரம் நீ வாயை திறந்து கேட்கிற, எனக்கு இவ்வளவு கொடு, எனக்கு அவ்வளவு கொடு. இவனை கத்தரை ஆசீர்வதிச்சாரு. சோத்திரம். சவுளி எடுத்துக்கிட்டது மாதிரி நீ எடுத்துக்கிட்ட. சோத்திரம். பாத்தீங்களா? அநேக ஊழியங்கள்ல தேவநாம மகிமைப்படாம போறதுக்கு காரணமே என்ன? சோத்திரம். சில காலங்கள் அப்படி பறக்கிற மாதிரி மறந்துட்டு பொச்சடி கீழே விழுந்துடுறோம். எதுக்கு? சோத்திரம். எனக்கு அவ்வளவு கொடு, எனக்கு இவ்வளவு கொடு. சோத்திரம். பாத்தீங்களா? ஐயா, சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காது. எல்லாத்தையும் அனுபவிக்கத்தான் வேணும்.
ஆனா இப்ப சவுல போல நீ எடுத்துக்கிட்டேன்னா 2வது சாமுவேல் வருவாரு, அந்தி சொல்லுவாரு பாரு, தேவன் உன்னை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறார். சோதனா என்ன கன பேசிட்டு இருக்க? இங்க வந்து ஊழியத்துக்கு வந்தா ஊழியம் பண்ணிட்டு போகாம கிடைக்கிறத வாங்கிட்டு போகாம நீ என்ன பண்ற? விலை பேசுற. சோதனா நீ வந்தா ஒரு ஜனங்கள் திருப்தி ஆகணும், சந்தோஷம் அடையணும், ஒரு மகிமை வெளிப்படணும்னு பார்த்தா நீ வந்து கூலி பேசுனதுலயே அங்க உன் மகிமெல்லாம் எடுபட்டு போச்சு. சோதனை சவுல் எடுத்துக்கிட்டது போல இப்ப நீ எவ்வளவு கொடு, நீ அவ்வளவு கொடுன்னு சொல்லி பேரம் பேசி சிலர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. சம்பளம் இந்த சம்பளம் வாங்குறது தான் சவுலின் ஆவி. சவுலின் ஆவி இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வந்துருச்சு. சோதனை ஏன்னா தேவையானதை எடுத்துக்கிறது. உன் தேவைகளை சந்திக்கிறது ஊழியம் அல்ல, உன் தேவைகளை சந்திக்கிறது ஊழியம் அல்ல. ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தாரு பாரு, அந்த ஆண்டவர் தான் உன் தேவைகளை சந்திக்கணும். இப்படி செய்யக்கூடாது கர்த்தருடைய பிள்ளையே. நீ செய்யறது நல்லா இல்லை. நீ பயங்கரமான நிலையில இருக்கிறாய், பயங்கரமான நிலையில இருக்கிற. சோதனா ஆண்டவருக்கு நீ செய்ய வேண்டியவன். நீ இப்ப ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைய வச்சுதான் வந்த, அவர் காட்டின வழியில தான் வந்த. ஆனா இங்க வந்து பேரம் பேசிட்டு இருக்கியே, இது தேவையா உனக்கு? தேவையா உனக்கு? சோதனம் நான் இவ்வளவு கொடுத்தாதான் வருவேன், நம்மா வேணும். சில பேர் கையில காசை வாங்கிட்டு எனக்கு இது பத்தல அப்படின்னா உடனே சாவு போடுறேன். சோத்துரு எனக்கு இறுதியா ஊழியத்துக்கு வந்தீங்க. சோத்துரு எதுக்கு வந்தீங்க? உன் தேவையில ஆண்டவர் சந்திக்கலையா? உன் ஆண்டவர் நடு ரோட்ல விட்டுட்டாரா? உன்னை நல்லா தானே வச்சிருக்கிறாரு. சோத்துரம் இல்ல உன் குடும்பத்துக்கு ஏதாவது கைவிட்டுட்டாரா? சொல்லுங்க. உனக்கு தேவையானப்பெல்லாம் உனக்கு மருத்துவ உதவி கிடைக்கலையா? உனக்கு தேவையானப்பெல்லாம் பிள்ளைகள் பீஸ் கிடைக்கலையா? உனக்கு தேவையானப்பெல்லாம் உன்னுடைய மெடிசன் காரியங்கள்லாம் கிடைக்கலையா? உனக்கு எல்லாம் கிடைச்சி தானே இருக்கு. நீ இந்த இடத்துல போய் இப்படி குழப்பிட்டு வந்துட்டியே. சோதரர் தேவையா உனக்கு? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உன் தேவையெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீ போய் அந்த இடத்துல பேரம் பேசலாமா? இது எவ்வளவு பெரிய தவறு. எப்ப எல்லாம் உணர போறோம்? இவ்வளவு ரூபா இருந்தா நீ செய், உனக்கு திறமை இருந்தா நீ செலவு பண்ணு. ஸ்தோத்திரம். பாவம் ஸ்தோத்திரம் கஷ்டப்படுற ஒரு ஏழை சபையில போய் ஏழை விசுவாசிகிட்ட போய் நீ இதை பண்ணு, நீ இவ்வளவு பண்ணு, நீ அவ்வளவு பண்ணு சொல்லலாமா? சொல்லமா? ஒரு தரிசனம் தான் ஸ்தோத்திரம். எல்லாரையும் குழப்புற தரிசனமா? எல்லாரையும் கடங்காரன் ஆக்குற தரிசனமா? எல்லாரையும் வேதனைப்படுத்துகிற தரிசனமா? எல்லாரையும் மன உளைச்சல் ஆக்குற தரிசனமா? இந்த தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் அனுப்புனார். ஒண்ணு யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை வாங்கிட்டு போன நீ இப்ப உன்னுடைய இச்சையை தான் நீ நிறைவேற்றிட்டு வந்திருக்கே தவிர கர்த்தருடைய வார்த்தையை நீ நிறைவேற்றல. இன்னைக்கு திருச்சபைக்குள்ள வந்தவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. திருச்சபைக்குள்ள இருந்து வெளியில போய் ஊழியத்து போனவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. எப்படி பாத்தீங்களா? எல்லாமே தாறுமாறா போயிட்டு இருக்கு. இப்ப சவுல் அப்படி பண்ணிட்டாரு. சாமுவேலுக்கு ரொம்ப வேகம் வந்துருச்சு. படிக்க பார்க்கலாம். அடுத்து படிங்க, சீக்கிரம் படிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இடத்தை பார்க்கிலும் செவி கொடுதலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பிண்டி சூனிய பாவத்திற்கும் மூட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். இப்ப நீங்க 25 படிங்க. 25, 26, 27 படிங்க. இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்ப வாரும் என்றான். திரும்ப வாருன்னு கூப்பிடுறாரு இப்ப சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான். என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் வந்து சோதனம் இவர் பாவம் செய்ததும் இல்லாம இப்ப வந்து சாமுவேலுடைய சால்வை வரை கழிச்சு போட்டார். ஏற்படுத்தினவங்களுக்கு பேரை கிழிக்கிறார். பாத்தீங்களா? ஏற்படுத்தினவங்களுடைய பேரை கிறுக்கி போட்டார். இன்னைக்கு அப்படிதான். உங்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லும் போது ஏற்படுத்தின பிதாவுக்கு அவர் நல்ல காரியம் தான் பண்ணார். ஆண்டவர் நல்ல அருமையா கூட இருந்து உதவி செஞ்சாரு, தேவசத்தை செஞ்சாரு.
அனுப்பினவருடைய விருப்பத்தை செய்து முடிச்சார். ஆனா இங்க பாருங்க, அனுப்பினவருடைய சால்வையை முடிச்சு கிழிச்சு போட்டார். இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரியது. சோத்திரம். நல்லா கவனிங்க. இது ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, சோத்திரம், நீங்க என்னைக்கு உங்களுடைய தலைமைக்கு கீழே இல்லாம நீங்க ஆண்டவருக்கு விரோதமா தலைமைக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே நீங்க அவங்க சால்வையை கிழிச்சிட்டீங்க. வேலை முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. சோத்திரம். ஆனா எலிசா அந்த சால்வையை கிழிக்காதனாலதான் அவருக்கு முழுசா அந்த சால்வை கிடைச்சது. இன்னைக்கு நீங்க சால்வையை கிழிச்சிட்டீங்க, அதனால உங்களை நடத்தினவர்களுடைய ஆசீர்வாதம் முழுசா உங்களுக்கு சேராது. அது காரணம் நீங்க தான். நீங்க பாவமும் செஞ்சு வார்த்தையும் மீறி அடுத்தது அந்த பெயரையும் அவங்களுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் நீங்க தாறுமாறாக்கி போட்டு இப்போ ஒரு கெட்ட பேர் உண்டு பண்ணதுனால உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு. அதனால இப்ப நீங்க தவிக்கிறீங்க. அழகா கவனிங்க. ஸ்தோத்திரம். இதை நீங்க இருக்கிற இடத்த போனாது கண்டுபிடிங்க. நீங்க இப்ப தேவனுடைய வாக்குக்காக தான் வாழ்றீங்களா, தேவன் அனுப்பின பாதையில தான் போயிட்டு இருக்கீங்களா, இல்ல போன இடத்துல தான் தேவசிந்தம் செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு கொஞ்சம் உங்களை பரிசோதனை பண்ணுங்க. வழி இல்லை. கர்த்தர் அருமையான வேலையில சவுலம் அமலிக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாமுவேல் இடையில இனிய நான் உன் கூட இருப்பதில்லைன்னு சொல்லி அவரு சாலையெல்லாம் பிடிச்சி கிழிச்சு போட்டான் பாருங்க. கிழிச்சு போட்ட பிறகும் அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை கிழித்து போட்டு, எப்படி பார்த்தீங்களா, இவன் சாலையை தான் கிழிச்சான், அவர் ராஜ்யபாரத்தை கிழிச்சு போட்டான். எல்லாம் கவனிக்கணும். ஒருத்தங்களுக்கு கீழே இருந்தா அவங்க சொல்ல கேட்டு நடந்தா ஒரு ராஜ்யபாரம் நல்லா இருக்கும். இல்லைன்னா நீ அவங்க சால்வையை கிழிச்சு அடுத்தது அவங்க உன்னுடைய ராஜ்யபாரத்தை முற்றிலும் கிழித்து போடுவார்கள். முடிச்சா கதை முடிச்சா நீ எதை விதைக்கிறியோ அதை அறுப்பாய். ஊழியனோ விசுவாசியோ நீ யாரா வேணாலும் இரு. ஆனா நீ உனக்கு மேல இருக்கிற உங்களுடைய பேரை நீ காப்பாத்தலைன்னா நீ அவங்க சால்வையை கிழிச்சிட்ட அர்த்தம். நீ அவங்க சால்வையை கிழிச்ச பிறகு உன்னுடைய ராஜ்யபாரம் நிற்கும் நினைக்காத. அதுவும் கிழிக்கப்பட்டது, அதுவும் கிழிக்கப்பட்டது. உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. நல்ல தீர்மானம் பண்ணுங்க. எங்கெங்க யார் 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 யாருக்கு கீழே இருக்கிறீங்களோ நீங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கிறீங்கிறத யோசிச்சு பார்த்து மனம் திரும்புங்க. இல்லைன்னா ராஜ்யபாரத்தை கோட்டை விட்டுட்டு நில்லுங்க. உங்க விருப்பம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து அமெரிக்கரும் சமூகம் என்கிற எங்க தலைப்பில் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிச்சோம். அதில் தியானிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பாரமான வசனங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க. இந்த வசனத்தின்படி நாங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கோமாங்கிறத மனசுல வச்சு எங்களுடைய வாழ்நாட்கள்ல உங்க விருப்பம் செய்து நீங்க என்ன எங்களை வச்சு செய்ய நினைச்சீங்களோ அதை மாத்திரம் நாங்க செய்து ஸ்தோத்திரம் உங்க வார்த்தைய கை கொண்டு நீங்க காட்டுற அந்த வழியில போய் நீங்க சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு அபிஷேக வல்லமாய் எங்க மேல இருக்கட்டும்பா. இந்த அபிஷேகத்தை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை நாங்க பார்க்கிறோம். நீங்களும் பார்க்குறீங்க. உங்களை காப்பாத்துங்க. இறங்கி வாங்க ஆண்டவர். தொடர்ந்து உங்களுடைய சமூகத்தை எங்க மேல வச்சு வழி நடத்துங்க. குறையெல்லாம் பண்ணீங்க. சோதரா சாமுவேல் சாமியை கிழிச்சிட்டான். ஆனா அவனுடைய ராஜ்யபாரம் ரெண்டா கிழிஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த மாதிரி நிலைமை ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கும் வராம தடுத்து நிறுத்துங்க. ஏசப்பா தடுத்து நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.